இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பூரண ஆஸ்திர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழி பொங்குமே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழி பொங்குமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸின் ஜெபம் என்று இந்த பகுதி சொல்லப்படுகிறது. இதில் முதல் பகுதி இன்று நாம் பார்க்க போகிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி என்று ஜெபிக்கிறார். பாருங்கள், ஏன் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. அது முக்கியமானது, அது நமக்கு தேவையானது. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பிசாசினால் கொடுக்கப்படுகிற காரியமும் இருக்கிறது. வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவே உயர்ந்த இடத்திலே நிறுத்திய ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நிமிடத்திலே காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் அதிகாரமும் இவற்றை எல்லாவற்றின் மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் யாருக்கு கொடுக்க விருப்பமா இருக்கோ அவருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி, உமக்கு நான் கொடுக்க வேண்டுமானால் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். பிசாசானவளாலும் ஆசீர்வதிக்க முடியும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதிலே வேதனைகள் இருக்கும். இம்மைக்குரிய வாழ்க்கையோடு முடிந்துவிடும், மறுமைக்குரியதை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கொட்ட மாட்டாராம். அதில் வேதனை இருக்காது, அதிலே சமாதான குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? வேதத்தில் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கலாம். யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டில் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுகிறான். சேஷ்டபுத்திர பாகம் அவன் கையில் இருக்கிறது. தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டாலும், ஒரு சமயம் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வரும்பொழுது, சகோதரன் எதிராக வரும்பொழுது அந்த சகோதரனை சந்திக்க முடியவில்லை. யாக்கோபால் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறான், பிரித்து விடுகிறான், தனித்து போய் தேவனோடு போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் சொல்லுகிறான். ஏன் அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறதே, ஆனால் அது தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிறைவானது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆண்டவர் அங்கு ஆசீர்வதிக்கிறார். சூழ்நிலை மாறுகிறது. சகோதரனும் யாக்கோபோடு கூட இணைந்து விடுகிறான். எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் அங்கு செய்கிறார். இன்னைக்கு நாம் எப்படி? ஒரு ஆர்டிகிள் படித்த உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல பணக்கார மனிதருக்கு வியாதி வருகிறது. 40 வயதிலே மரித்து விடுகிறார். மரிக்கும் தருவாயிலே உலகத்திற்கே ஒரு செய்தியை சொல்லுகிறார். எனக்கு ஏராளமான பங்களா இருக்கிறது, ஆனால் நான் இன்று இருக்கிறதோ மருத்துவமனையிலே. ஏராளமான விலை உயர்ந்த கார்கள் இருக்கிறது, நான் செல்வது எல்லாரும் பயன்படுத்துகிற ஆம்புலன்ஸ் கார். என்னுடைய இருக்கை, என்னுடைய சேர் எவ்வளவோ பெஸ்ட் தான் வச்சிருந்தேன், ஆனா நான் இன்னைக்கு இருக்கிறது வீல் சேர்ல இருக்கிறேன். நான் படுக்கிற பெட்ரூம், என்னுடைய பெட் எவ்வளவோ காஸ்ட்லி, ஆனா நான் மருத்துவமனையில பேஷண்ட்ஸ் படுக்கிற அந்த பெட்ல நான் ஒரு ஆளை படுத்திருக்கிறேன். அடுக்கி கொண்டே போறாரு. எவ்வளவு இருந்தோம், இன்னைக்கு என்னால அனுபவிக்க முடியல. என் நிலைமை எப்படி இருக்குது, எல்லாமே மாயை என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை முடிக்கிறார். ஓட்டமும் முடிகிறது. இன்னும் அநேகர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுகிறார்கள்? ஓடாய் உழைக்கிறார்கள், தேய்ந்து போகிறார்கள், இரவும் பகலுமாய் பணம் என்று ஓடுகிறார்கள். குறித்த காலம் வரும்பொழுது ஏராளமான பணம் வந்து விடுகிறது, ஆனால் அவர்களால் எதையுமே அனுபவிக்க முடியவில்லை. மருத்துவர் சொல்லிவிட்டால் 1 லிட்டர் தண்ணீருக்கு மேல் ஒவ்வொரு நாளும் குடிக்கக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாது, சால்ட் சாப்பாடுல சேர்க்கக்கூடாது, ஆயில் ஐட்டங்கள் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இதைத்தான் சேர்க்கணும், மாத்திரை இதை போடணும், பெரிய லிஸ்டே கொடுக்கறாங்க. என்ன அநேகர் குறுக்கு வழியில போய் சம்பாத்தியம் பண்ணி பாதை மாறுகிறது, குடிக்கு அடிமையாகிறார்கள். கேட்டால் தூக்கம் வரவில்லை, துக்கத்தினால் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு அருமையான குடும்பம்,
அவர்கள் அன்றன்றைக்குள்ள வேலை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் ஆலயத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் முன்பாக இருந்து செய்வார்கள். பிள்ளைகளும் உண்டு. சாதாரண பள்ளியில் தான் படித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிள்ளைகள் பல இடங்களுக்கு பல தேசங்களில் போய் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். தகப்பன் இப்பொழுது சொல்ல அவருக்கு 70 வயதிட்டு ஆகிவிட்டது. அவர் சொல்லுகிறார், எனக்கு சுகர் இல்லை, பிளட் பிரஷர் இல்லை, எனக்கு எந்தவித இருதய நோய் இல்லை, கண் பார்வை நன்றாக இருக்கிறது, எல்லாவற்றையும் என்னால் சாப்பிட முடிகிறது, அமெரிக்க தேசத்துக்கு கூட என் பிள்ளைய பார்க்க போயிட்டு வர எனக்கு படிப்பறிவு இல்லை, ஆனா எனக்கு விமானத்துல கர்த்தர் பறந்து அங்கெல்லாம் போக கிருபை பாராட்டி இருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். நாம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இல்லைன்னா இன்னையில இருந்து ஆண்டவர் சமூகத்துல உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்போம். நிரப்புவாரு. அதுல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், இம்மையிலையும் வாழ்ந்து மறுமைக்கு போற பாக்கியமும் இருக்கும். தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவானதப்பா. அதோடு வேதனை கூட்ட மாட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் காரியங்கள்ல குறுக்கு வழியில போய் அநேக நேரத்துல சீக்கிரமா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், சீக்கிரமா அதை சாதிக்க வேண்டும், சீக்கிரமாய் சம்பாத்தியம் பண்ண வேண்டும், உலக காரியங்களுக்கு உலக பொக்கிஷங்களுக்காகவே ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த காலகட்டத்துல எங்கள் இருதயம் பக்கமாய் திருப்பப்படட்டும் அப்பா. உண்மையே சார்ந்து கொள்ளட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கட்டும். நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் உலகத்தின் பிறகு நாங்கள் எங்களால் எங்கள் பிரயாசத்துல உண்டாக்குகிறதெல்லாம் அது வீணாய் விருதாய் போய்விடும். அது பயன் இருக்காது. அதிலே எந்தவித சமாதானமும் சந்தோஷமும் இருக்க முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள்ல எங்க சிந்தனையில உம்முடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். நீர் பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவன் எபேசியரில் வாசிக்கிற வார்த்தையின்படியே செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் ஒரு நிறைவு குடும்பங்களுக்குள் உண்டாகட்டும். குறைவுகள் மறையட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எந்த ஆசீர்வாதத்தை தேடப் போகிறோம்? யாபேசுடைய ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். நாமும் அப்படி ஜெபிப்போம். கர்த்தர் கேட்டருளுவார், வேண்டிக் கொண்டதை அருளி செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.